வணக்கம் தோழர். இந்த வீடியோவில் தமிழக மறுமலர்ச்சி இயக்கம் அதை பற்றின ஒரு 50 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல் கொஸ்டின், குலக்கல்வி திட்ட எதிர்ப்பால் ராஜாஜி பதவி விலகிய பின் சென்னை மாநில முதலமைச்சரானவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ராஜாஜி பதவி விலகிய பின் முதலமைச்சரானவர் காமராஜர். ஓகே, மற்ற ஆப்ஷன்ஸையும் பார்த்துடணும்ல. அண்ணா உங்களுக்கு தெரியும், பக்தவாச்சலம் காமராஜர் கே பிளான், அதாவது காமராஜர் திட்டம்னு கொண்டு வெளில போவார். அதாவது 1963 அக்டோபர் 2 வெளில போவார். அந்த நாள் தான் இவர் பதவி ஏற்பார், பக்தவாச்சலம். அதிலிருந்து 1967 மார்ச் 6 வரைக்கும் இருப்பார். இவர் தான் காங்கிரஸ் கட்சியோட கடைசி முதலமைச்சர், தமிழக முதலமைச்சர். இந்திய எதிர்ப்பு போராட்டம் இவரோட காலத்துல தான் தமிழகம் முழுவதும் பரவும். நெடுஞ்செழியன்றவர் அண்ணா இறந்ததுக்கு அடுத்து ஒரு வார காலம் முதலமைச்சர் இருந்தவர் தான் நெடுஞ்செழியன். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போவோம். சமயம் என்றால் நீங்கள் மூட நம்பிக்கைகளை ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று பொருள் என உறுதிப்பட கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரியார் தான் அப்படி கூறியிருப்பார். 3ஆம் கொஸ்டின், தமிழக அரசு தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை சீர்திருத்த சட்டத்தை அறிமுகம் கொண்டு வந்த ஆண்டு. அதாவது தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை சட்டம் 1956 வரும். ஓகேவா? அதை திருத்தம் பண்றது நம்மளோட பெரியாரோட வேண்டுகோளுக்கு திருத்தம் பண்ணுவாங்க 1989. இது பெரியாரோட இதழ்கள் பொறுத்துகளை கொடுத்துருக்காங்க. ரிவோல்டு 28, 1928. புரட்சி 33, 1933. இது புரட்சி மட்டும் நம்ம ஈஸியாக அமைச்சிட்டோம்னா அடுத்து பகுத்தறிவு 34, விடுதலை 35. அதாவது 33, 34, 35 ஒரு வருஷம் அப்படி வந்துடும். ரிவோல்டு மட்டும் 1928 அப்படின்னு அமைச்சு. புரட்சி 33, பகுத்தறிவு 34, விடுதலை 35. சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா குடியரசு தான் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள். குடியரசு இதழ் எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1925 தொடங்குவாங்க. பெரியார் தான். ஓகே. சித்திரபுத்தன் என்னும் புனைப்பெயரு கட்டுரை எழுதியவர் பெரியார். முதல் சுயமரியாதை இயக்க மாநாடு நடைபெற்ற ஆண்டு. முதல் மாநாடு செங்கல்பட்டில் நடக்கும் 1929. சுயமரியாதை கட்சி 25 ஆரம்பிச்சிருவாங்க. 29 தான் முதல் மாநாடு நடக்குது செங்கல்பட்டு. எந்த சுயமரியாதை மாநாட்டில் ஈவே ராமசாமி நாயக்கர் தன் பெயரில் இருந்த நாயக்கர் என்ற ஜாதி பட்டத்தை துறந்து ஈவே ராமசாமி என்று தன் பெயரை மாற்றிக்கொண்டார். அதாவது முதலாவது சுயமரியாதை மாநாடு செங்கல்பட்டில் நடக்கும்ல, அதில் தான் என்ன சொல்லுவாருன்னா, தன்னோட கட்சியில் கூட உறுப்பினராக இருக்கட்டும், அடிமட்ட தொண்டராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் தன்னோட ஜாதி பெயரை தன்னோட பேர்ல எடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதனால ஈவே ராமசாமி நாயக்கர் அப்படின்னு பெரியாரோட பேர்ல இருக்கக்கூடிய நாயக்கர் அப்படின்ற அந்த ஜாதி பெயரை எடுத்துட்டு ஈவே ராமசாமி அப்படின்னு வச்சுக்குவார். அடுத்த கொஸ்டின், முதல் சுயமரியாதை மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யார்? முதல் சுயமரியாதை தலைமை தாங்கியவர் WAP சவுந்தரபாண்டியன். சில இடத்துல டபிள்யூ போடாம UA பா சவுந்தரபாண்டியன் போட்டிருப்பாங்க. ஓகேவா? தமிழ்லனா UA பா போடுவாங்க, ஆங்கிலத்தில் WAP சவுந்தரபாண்டியன். ஓகே. அதாவது சுயமரியாதை மாநாடுகள் நடந்த வருஷங்கள் வரிசையை பார்த்துருவோம். முதலாவது மாநாடு செங்கல்பட்டில் நடக்கும். இரண்டாவது மாநாடு ஈரோடு. அதாவது பெரியாரோட ஊர் தான் ஈரோடு. ஓகே. மூன்றாவது விருதுநகர். நான்காவது சேலம். நான்காவது மாநாடு சேலம் மாநாட்டில் தான் திராவிட கழகம் பேர் மாற்றுவாங்க. இரட்டைமலை சீனிவாசன் தாத்தா என பரவலாக அறியப்பட்ட இவர் 1969 காஞ்சிபுரத்தில் பிறந்தார் போட்டிருக்காங்க. 1969 பிறக்க மாட்டார். இவர் பிறந்த தேதி 1859 ஜூலை 7 தான் அவர் பிறந்த தேதி. ஓகேவா? அடுத்து என்ன சொல்லிருக்காங்க, அதை ஃபர்ஸ்ட் இப்போ கூற்று 1 தவறு. இரண்டாவது, ஜாதி படிநிலைகளில் ஒடுக்கப்பட்ட மக்களின் சமூக நீதி, சமத்துவம், சமூக உரிமைகள் ஆகியவற்றுக்காக போராடினார். சரி, இரண்டாவது சரி. இப்போ 2 மட்டும் சரி. இரட்டைமலை சீனிவாசனுக்கு வழங்கப்பட்ட பட்டங்கள் தவறாக பொருந்திய தேர்வு செய்கின்றார். ராவ் சாஹிப் 1926 கொடுப்பாங்க. ராவ் பகதூர் 1930, திவான் பகதூர்
1936. மேற்கண்ட எதுவும் தவறில்லை, மேற்கண்ட அனைத்துமே சரிதான். ராவ் சாஹிப் 26, ராவ் பகதூர் 30, திவான் பகதூர் 36. முதலாக எழுதப்பெற்ற சுயசரிதை நூலான சீவிய சுயசரிதை சுருக்கம் வெளியிட்ட ஆண்டு 1939. இது வந்து இரட்டைமலை சீனிவாசனோட சுயசரிதை நூல் தான். முதல்ல எழுதப்பட்ட சுயசரிதை நூல் ஜீவிய சரித சுருக்கம் 1939. 1893 ஆதி திராவிட மகாஜன சபையின் அமைப்பை உருவாக்கியவர் இரட்டைமலை சீனிவாசன். இதை வந்து 1891 உருவாக்குவார். அதாவது பறையர் அப்படின்னு மகாஜன சபை அப்படின்னு உருவாக்குவாங்க. அதுக்கடுத்து 1893 ஆதி திராவிடர் அப்படின்னு பேர் மாற்றுவார். இரட்டைமலை சீனிவாசனின் பணியை பாராட்டிய திராவிடமணி என பட்டம் வழங்கி சிறப்பித்தவர். இரட்டைமலை சீனிவாசனோட பணியை பாராட்டி திராவிடமணி அப்படின்ற பட்டம் வழங்கி சிறப்பித்தவர் வந்து திருவிக்கா. இரட்டைமலை சீனிவாசனின் தலைமையில் ஆதி திராவிடர்கள் முதல் மாநாடு 29/1/1928 அன்று நடைபெற்றது. 15/8/2000 இவருக்கு அஞ்சத்தலை வெளியிடப்பட்டது. அதாவது இரண்டும் சரிதான். இரட்டைமலை சீனிவாசன் சென்னை மாகாண சட்டசபை உறுப்பினரான ஆண்டு 1923 தான் உறுப்பினர் ஆவார். சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர். அதாவது ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மயில சின்னத்தம்பி ராஜா, MC ராஜா அப்படின்னு போடுவாங்க. இவர் தான் ஒடுக்கப்பட்ட வகுப்புல இருந்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர். இவர் நீதி கட்சி சேர்ந்தவர் தான். கீழ்கண்டவற்றை ஆராய்க. MG ராஜா பத்தி சொல்லியிருக்காங்க. சென்னை சட்டசபையில் நீதி கட்சியின் தலைவராக செயல்பட்டார். தலைவரா இல்ல, உறுப்பினராக செயல்பட்டார். தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை உருவாக்கியவர்கள் இவரும் ஒருவர். அதாவது தென்னிந்திய நல உரிமை சங்கம் தான் ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சியில் மாறும். 1928 அகில இந்திய ஒடுக்கப்பட்ட சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்கி அதன் தலைவராக நீண்ட காலம் பணியாற்றினார். ஓகே, அப்ப இதுல வந்து 1 தவறு. அப்ப 2, 3 சரி. 2, 3 சரி. ஓகே. MG ராஜா எந்த ஆண்டு ஆதி திராவிட மகாசன சபை பொதுச் செயலர் ஆனார் அப்படின்னா அது ஆன்சர் வந்து 1916 ஆயிருக்கு. MG ராஜா எந்த ஆண்டு ஆதி திராவிட மகாஜன சபையின் பொதுச் செயலர் ஆனார் அப்படின்னா 1916. இந்த ஆதி திராவிட மகாஜன சபை அப்படின்றது இரட்டைமலை சீனிவாசன் உருவாக்கின ஒரு சபை. 1918 இந்தியாவின் முதல் தொழில் சங்கமான சென்னை தொழில் சங்கம் உருவாக்கப்பட்டது. அகில இந்திய தொழிலாளர்கள் சங்கத்தின் முதல் மாநாடு கிபி 1920 அக்டோபர் 31 பம்பாயில் நடைபெற்றது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேவா, இது ரெண்டுமே சரியானது. 1920 அக்டோபர் 31 பம்பாயில் நடைபெற்றது. சென்னை மாகாண தொழிலாளர் இயக்க நடவடிக்கைகள் ஒரு முன்னோடியாக திகழ்ந்தது. சென்னை மாகாண தொழிலாளர் இயக்க நடவடிக்கையில் முன்னோடியாக திகழ்ந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்காரவேலர், சிங்காரவேலர். இவர் வந்து ஒரு தொழிலாளர் அப்படின்னு பத்திரிகையை வெளியிடுவார். இந்த தொழிலாளர் சங்கம் உருவாகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் இவர் தான். கிபி 1923 முதலாக மே தின விழாவை ஏற்பாடு செய்தவர். மே தின விழா, தொழிலாளருக்கான தினம், அதை ஏற்பாடு செய்தவர் சிங்காரவேலர். சிங்காரவேலர் தான் ஏற்பாடு செய்தார் 1923. ஓகே. தொழிலாளி வர்க்கத்தின் பிரச்சனைகளை வெளிப்படுத்துவதற்காக சிங்காரவேலர் வெளியிட்ட பத்திரிகை வந்து தொழிலாளன். ஓகேவா. தமிழ் இசை வரலாற்றை முறையாக கற்றாய்ந்து பழந்தமிழ் இசையை மீட்டுருவாக்கம் செய்தவர் ஆபிரகாம் பண்டிதர் தான் தமிழ் இசை வரலாற்றை முறையாக கற்றறிந்து பழந்தமிழ் இசையை மீட்டுருவாக்கம் செய்தார். அதாவது மேடைகளில் தமிழ் பாடல்கள் பாடணும் அப்படின்னு சொல்லுவார். 1912 தஞ்சையில் ஒரு பெரிய மாநாடு நடத்துவார். ஓகேவா, அது இசைக்கான மாநாடு. அடுத்து பார்த்துருவோம். இந்த போட்டிருக்காங்க பாருங்க. ஆபிரகாம் பண்டிதர் கிபி 1912 தஞ்சாவூரில் சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தினார். தமிழிசை நிலை குறித்து விவாதித்து கிபி 1943 முதல் தமிழிசை மாநாடு நடத்தப்பட்டது. ஓகே, இது 43 தான் சரி. அப்ப இது இரண்டும் சரி. ஆபிரகாம் பண்டிதர் 1912 தஞ்சாவூர்ல சாகித்ய வித்யா மகாஜன சங்கம் அப்படின்ற ஏற்படுத்துறாரு. தமிழ் இசையின் நிலை குறித்து விவாதிக்க 1943
முதலாம் தமிழிசை மாநாட்டை நடத்தப்பட்டது? இரண்டும் சரி. இந்தி மொழியை பள்ளிகளில் கட்டாய பாடமாக அறிமுகம் செய்தவர் ராஜாஜி தான். இதனால அவர் பதவியை விலகிட்டு போயிடுவார். ஓகே, ராஜினாமா பண்ணிடுவார். தமிழுக்கு மேலாக இந்தியை அறிமுகம் செய்தது திராவிடர்களுக்கான வேலைவாய்ப்பை மறுப்பதாக அமையும் என கூறியவர். அதாவது தமிழுக்கு மேலாக இந்தியை அறிமுகம் செய்வது திராவிடருக்கான வேலை வாய்ப்பை மறுப்பதாக அமையும் என கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியார் தான் கூறுவார். ஓகேவா? 1917 இந்திய பெண்கள் சங்கம் அடையாற்றில் தொடங்க காரணமானவர் அன்னி பெசன்ட், மார்கரெட் கசின்ஸ், டோராதி, ஜீனராசுதாசா மேற்கொண்ட அனைவரும். அகில இந்திய பெண்கள் மாநாடு தொடங்கப்பட்ட ஆண்டு கிபி 1927 தொடங்குவோம். அதாவது இந்திய பெண்கள் சங்கம், அதாவது இந்திய பெண்கள் சங்கம் 1917, அகில இந்திய பெண்கள் மாநாடு 27. ஓகேவா? 17, 27 இது குழப்பிடக்கூடாது. இது இந்திய பெண்கள் சங்கம், இது அகில இந்திய பெண்கள் மாநாடு. கூற்று: கடவுளுக்கு இறைப்பணி செய்யும் சேவர்களாக இளம்பெண்களை இந்து கோயில்களுக்கு அர்ப்பணிக்கும் வழக்கம் தேவதாசி முறை ஆகும். இத்தேவதாசி முறையை ஒழிப்பதற்காக சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்பதற்காக நடைமுறையில் இந்த இயக்கத்தை முத்துலட்சுமி அம்மையார் முதலிடம் வகித்தார். இரண்டும் சரிதான். தேவதாசி முறை அப்படின்றது குடும்பத்தில் அந்த கட்டி கொடுக்க முடியாத பெண்களை அவங்க கோயிலுக்கு தானமாக வழங்கிட்டு போயிடுவாங்க. தேவதாசி முறையை ஒழிப்பதற்காக தான் சட்டம் 1930 முத்துலட்சுமி அம்மையார் சட்டசபையில் சொல்லுவாங்க. ஆனால் 47 தான் சட்டம் நிறைவேறும். கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு மேலே ஆயிரும். ஓகேவா? மதராஸ் தேவதாசி சட்டம் அரசால் இயற்றப்பட்ட ஆண்டு, அதாவது மதராஸ்ன்னு போட்டிருக்காங்க. தேவதாசி சட்டம் அரசால் இயற்றப்பட்டது 1947 தான் ஏற்றுவோம். ஓகேவா? கிபி 1930 சென்னை சட்டமன்றத்தில் இந்து கோயில்களுக்கு பெண்கள் அர்ப்பணிக்கப்படுவதை தடுப்பது என்னும் மசோதாவை அறிமுகப்படுத்தியவர் முத்துலட்சுமி அம்மையார். தமிழ் மறுமலர்ச்சி செயல்பாடுகளுக்கு அடியுரமாய் விளங்கியவை எப்படின்னு கேட்டிருக்காங்க. அச்சு இயந்திரத்தின் அறிமுகம், ஆமா ஏத்துக்கலாம். காலனிய பண்பாட்டு ஆதிக்கம் இல்லவே இல்லை, தவறானது. திராவிட மொழிகள் மீது மேற்கொள்ளப்பட்ட மொழியியல் ஆய்வுகள், அதாவது ஏ சரி, சி சரி, பி தவறு. ஏ மற்றும் சி சரி. ஐரோப்பிய மொழிகள் தனித்து அச்சிலேறிய மொழிகள் முதல் மொழி தமிழ் மொழி, அதாவது கோவாவில் அச்சிலேறும் தம்பிபிரான் வணக்கம் அப்படின்ற நூல். ஓகேவா? தம்பிபிரான் வணக்கம் என்னும் புத்தகம் கோவாவில் வெளியிடப்பட்ட ஆண்டு எப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 1578 அப்படின்றது சரியான விடை. 1578 கோவாவில் வெளியிடப்பட்ட முதல் தமிழ் புத்தகம் தம்பிபிரான் வணக்கம். 1709 முழுமையான அச்சகம் ஜீகன் வாழ்க என்பவரால் எங்கு நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தரங்கம்பாடியில் நிறுவப்பட்டது 1709. ஓகே, 1800 ஆண்டுகளுக்கு முன் தமிழர்கள் என்ற நூலின் ஆசிரியர் வி கனகசபை பிள்ளை. இந்த கொஸ்டின் 2 மணி நேரம் எக்ஸாம்ல கேட்டாங்க. 1800 ஆண்டுகளுக்கு முன் தமிழர்கள் அப்படின்ற நூலின் ஆசிரியர் வி கனகசபை பிள்ளை. கொஞ்சம் ஈஸியா பார்த்துங்க. அடுத்தது, தொடர்கால தமிழ் இலக்கிய நூல்கள் ஒன்றான திருக்குறள் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1812 தஞ்சை மலையத்து வாசவன் மகன் அவர் தான் வெளியிட்டுவார். தொடக்க கால தமிழ் இலக்கிய நூல் ஒன்றான திருக்குறள் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டதுன்னா 1812. தென்னிந்திய மொழிகள் தனிப்பட்ட மொழி குடும்பத்தை சார்ந்தவை, அவை இந்தோ ஆரிய குடும்ப மொழிகளோடு தொடர்பில்லாதவை என்னும் கோட்பாட்டை உருவாக்கியவர் FW எல்லிஸ் அவர்கள் தான் உருவாக்குவார். இந்த கோட்பாட்டை உருவாக்குவார். இதை தான் கடைசியாக ராபர்ட் ஹால்ட்வெல்லும் அந்த கோட்பாட்டை தான் தன்னோட நூல்களில் அதிக இடத்துல குறிப்பிட்டிருப்பார். தென்னிந்திய மொழிகள் தனிப்பட்ட மொழி குடும்பத்தை சார்ந்தவை, அவை இந்தோ ஆரிய குடும்ப மொழிகளோடு தொடர்பில்லாதவை அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேவா? திராவிட அல்லது தென்னிந்திய மொழிகள் ஒப்பீட்டு இலக்கணம் நூலின் ஆசிரியர் யார்? ராபர்ட் கால்டுவெல் 1856 எழுதுவார் அந்த நூல். திராவிட அல்லது தென்னிந்திய மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம் அப்படின்ற நூலை ராபர்ட் கால்டுவெல் 1856 எழுதுவார். திராவிட மொழிகளுக்கு நெருக்கமான ஒப்புமை இருப்பதையும் அப்படியான ஒப்புமை சமஸ்கிருதத்துடன் இல்லை என்பதையும் நிறுவியவர் யார் கேட்டிருக்காங்க. ராபர்ட் கால்டுவெல் தான் அந்த நூல் தான் சொல்லியிருப்பார். அதாவது திராவிட மொழிகள் ஒப்பிலக்கணம் அப்படின்னு நூல் தான் சொல்லியிருப்பார். திராவிட மொழிகளுக்கு இடையே நெருக்கமான ஒப்புமை இருப்பதையும் அடிப்படையில் சமஸ்கிருத மொழிகளில் அந்த மாதிரி ஒப்புமை இல்லை அப்படின்றது ராபர்ட் கால்டுவெல் தான் சொல்லியிருப்பார். தென்னிந்திய மொழிகள் ஒப்பீட்டு இலக்கணம் நூல் வெளியிட்ட ஆண்டு, அதாவது இந்த நூல் வெளியிட்டப்பட்ட ஆண்டு தான் 1856.
ஓகே. உவேசா பதிப்பித்த நூல்கள் இதை கொஞ்சம் பார்த்துக்கணும். முதல் பதிப்பிச்ச நூல் வந்து சீவக சிந்தாமணி 1887 பதிப்பிக்கிறார். சிலப்பதிகாரம் 1892, புறப்பொருள் வெண்மாலை 1895, ஐங்குறு நூறு 1903. இதாவது மிஸ் ஆன நூல் என்னன்னா புறநானூறு 1894 பதிப்பிச்சிருப்பார். பதிற்று 10 1904 பதிச்சிருப்பார். 10 பாட்டு 1899 பதிப்பிப்பார். தமிழ் மொழி ஒரு செம்மொழி என்றும் சென்னை பல்கலைக்கழக தமிழை ஒரு வட்டார மொழி என அழைக்கக்கூடாது என முதலாக வாதாடியவர் பரிதிமாற் கலைஞர் அவர்கள் தான். 33 வயசுல இறந்துருவாரு. ஆனா இன்னும் இருந்திருந்தாருன்னா நிறைய தமிழ்ல மாற்றம் கொண்டு வந்திருப்பார். தமிழ் மொழி ஒரு செம்மொழி என்றும் சென்னை பல்கலைக்கழகம் தமிழை ஒரு வட்டார மொழி என அழைக்கக்கூடாது என முதல் வாதாடியவர் பரிதிமாற் கலைஞர் தான். அதாவது சமஸ்கிருத மொழிகள் தமிழ் மொழியில் கலப்பது, மற்றவங்கள்லாம் மாணிக்க பவளம், அதாவது பவளக்கல், சிவப்பு நிற பவளக்கல் போல இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் வந்து மிளகாய் பழம் போல் இருக்கிறது, கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுன்னா அது உடம்பை எரிக்க ஆரம்பிச்சிடும், அது காரமானது அப்படின்ற மாதிரி பேசுவார். நல்லா தீர்க்கமாக அவருடைய பதிலை சொல்லுவார் பரிதிமாற் கலைஞர். 14 வரி செய்யுள் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பரிதிமாற் கலைஞர். மதுரையில் 4ஆம் தமிழ்ச்சங்கம் யாருடைய மேற்பார்வையில் நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேற்பார்வையில் நடைபெற்றது. ஓகேவா? அதாவது பாஸ்கர சேதுபதி தலைமையில், பாண்டித்துரை தேவர் மேற்பார்வையில். பாஸ்கர சேதுபதி தலைமை தங்குவார், பாண்டித்துரை தேவர் தான் மேற்பார்வை பண்ணுவார். ஓகேவா? மறைமலையடிகள் தமிழ் மொழியின் தூய்மைவாத தந்தை என்றும் தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்கியவர் என்றும் கருதப்படுகிறார். ஆமா, கரெக்ட். சங்க இலக்கிய நூல்களான பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி ஆகியவற்று விளக்க உரை எழுதியுள்ளார். விளக்க உரை, ஆராய்ச்சி உரை எல்லாம் ஒண்ணுதான் எழுதியுள்ளார். சரி, இரண்டும் சரிதான். தாம் இளைஞராக இருந்தபோது சித்தாந்த தீபிகா என்னும் பத்திரிகையை பணியாற்றியவர் மறைமலை அடிகள் அவர்கள் தான். சில இடத்துல வேதாச்சலம் அப்படின்னு கொடுத்தாலும் இவர் தான். முருகவேல் அப்படின்ற பேரும் மறைமலை அடிகளை தான் குறிக்கும். அதே மாதிரி பல்லாவர முனிவர் அப்படின்றதும் மறைமலை அடிகள் அவரை தான் குறிக்கும். பின்வரும் கூற்றுகள் எவை சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூற்று: திராவிட நாடு என்னும் தமிழ் வார இதழ் பெரியாரால் திராவிட என்ற தனி மாநில கருத்தை பரப்புவதற்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு தவறானது. திராவிட நாடு அப்படின்றது அறிஞர் அண்ணாவால் ஆரம்பிக்கப்பட்ட பத்திரிகை. திராவிட நாடு என்னும் கருத்தை தழுவிதான் தெற்கே உள்ள பிராமணர் அல்லாதோரை திராவிடர் என்று அடையாளம் காட்ட வழிவகுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. பிராமணர் அல்லாதோரை அப்படின்றது சரியானது. அதாவது ஒன்று தவறு, கூற்று தவறு, காரணம் சரி. ஏன்னா திராவிட நாடை உருவாக்கியவர், அந்த இதில் ஆரம்பித்தவர் அறிஞர் அண்ணா. என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இதோட பிடிஎஃப் லிங்க் கொடுத்துருக்கேன். இது போன்ற வீடியோக்களை மேலும் காண நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் விருப்பம் தெரிவியுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்கள், கருத்தை பதிவேற்றுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி தோழர்.